என்னை நம்பியவன் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்மே. சென்று சொல்லுவோமா? ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். கண்கள் மூடி சொல்லுவோமா? ஜெபத்தோடு கூட. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த கரத்தடி சொல்லும் எல்லாரும் கண்களை பிடித்து ஜெபத்தோடு கூட. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து எல்லாம் சொல்லுவோமா? தூரம் போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். சென்று சொல்லுவோமா? ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சத்தத்தை உயர்த்தி. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொல்லுமா? இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். சென்று சொல்லுவோமா? இயேசு வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடைய ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, எல்லா சத்தத்தையும் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என் உள்ளத்துக்குள்ளா எனக்கு இயேசு சொந்தமானார் என்று சொல்லி நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் மாத்திரம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் பலத்த கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டுகிற ரூபத்தின் மீது ஆண்டவரே ஒரு முன்மாறி பின்மாறி பலியேற்றும் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய வல்லமை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமை, உம்முடைய வார்த்தை இருக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக பெற்றுக்கொள். ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை. நான் ஆராதிக்கிற தேவன் செத்து போன இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், பெற்றுக்கொள். உலர்ந்து போன எலும்புகளை உயிரோடு எழுப்பின கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படியாக
உயிர்ப்பிக்கும்படியாக, உலர்ந்து போய் காணப்படுகிற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக, உன் குடும்பத்தை உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு அவன் மத்தியில் வந்திருக்கிறார். எங்களோட பேசணுங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உனவருக்கு வாழ்த்துக்கள். அந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் அழைத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரதர் சாமுவேல் சங்கருடைய சாட்சியத்தின் பிரயோஜனமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் முள்ளால தான் எடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சித்தமான ஒரு நாட்கள்ல அவங்க நம்ம மத்தியில் ஊழியம் செய்வான்னு விசுவாசிக்கிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. மிக சுருக்கமாய் சில காரியங்களை சொல்லி பாஸ்டர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாய் முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு தேவை உண்டு என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில காரியங்கள் குறித்து பொதுவாக என்னுடைய இருதயத்தில் போட்ட காரியங்கள், அதில் என்னென்னலாம் சொல்ல நினைச்சேன். அந்த பாஸ்டர் ஆராதனையும் சொல்லிட்டாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு அதாவது அறிவிப்பு சொல்லும்போது சொல்லிட்டாங்க. சில வார்த்தைகள் பிரதர் சாட்சி சொல்லும் அந்த கருத்தை உறுதிப்படுத்தினார். சோ தயவு செய்து சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அதாவது 1-18 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனா அதுல இருந்து வாசிக்க வேண்டாம். சோ முதல் 5 வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆதியாகமம் Genesis chapter 22 verses 1 to 5. சரி, போதும். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆக்சுவலா இன்றைக்கு நான் பார்த்தோம் என்று சொன்னால், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அவர் சொல்லப்பட்ட எல்லா சமம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை மாத்திரம் தவிர என்ன சொன்னா, அவர் வருகை மாத்திரம் தான் நடக்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சமீப நாட்களை கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 12 தேசத்துல எக்காலம் சத்தம் தொனித்ததை கேள்விப்பட்டேன். அதுல ஒரு கிளிப்பிங்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க மலேசியா தேசத்துல இருந்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்க்கணும்னு சொன்னாக்க, நம்முடைய ஜெயா டிவி கிட்டத்தட்ட 5 டெலிவிஷன்ல நியூஸ் வந்துச்சு. தேவதூதர்கள் வந்து இறங்குறத ஏறத பார்த்திருக்குன்னு சொல்லி. சோ தேவன் சொல்லப்பட்ட எல்லா அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருகை மாத்திரம் தான் எப்ப நடக்குன்னு தெரியாது. ஆனா சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சோ அதற்குள்ளாய் தேவனுக்கு இருக்கிற தேவை என்ன, அந்த தேவையை உங்கள் முன்பாக என் முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக நாம் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வது வழக்கம். தேவன் அநேகருடைய ஜெபத்தை கேட்டு ஆலயத்தில் ஜெபித்தாலும் சரி, தனித்து ஜெபித்தாலும் சரி, கூட்டங்களில் ஜெபித்தாலும் சரி, இல்லை நம்ம குழுவா ஜெபித்தாலும் சரி, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது, அற்புதம் நடக்குது. சரி, இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிரத்யட்சமாய் அவர்தான் தெய்வம் என்று சொல்லி பேசினவர்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பது எனக்கு கேள்விக்குறியாக்குன்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற சில ஊழியக்காரங்க. அது மாத்திரமல்ல, சில பேர் குழப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த கடைசி காலத்தில் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வைத்து நான் எப்படி இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சில சம்பவங்கள், சில உபதேசங்கள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது வந்து ஒரு ஸ்கிரிப்சர் தான், இது வந்து வேதாகமம்னு சொன்னா எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லி பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய ஊழியக்காரவங்க ஒரு சில பேர் டிவில பேசுறாங்க, நீ ஜெபிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜெபிக்க ரொம்ப அதிகம், இதுல ஜெபிப்பது வேஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் தான் அந்த சொன்ன பாஸ்டர் பார்த்து சொன்னேன், அந்த சொன்ன பாஸ்டர் போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லி என் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஆள் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை, உபாசிக்கணும் அவசியம் இல்லை, விசுவாசிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னவர் கேட்டாரு. அவங்க அப்பா ஏற்கனவே சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு 7 தலைமுறை சமையல் சாப்பிட்றதுக்கு. எத்தனை தலைமுறை? அதனால அந்த ஜெபிக்கணும் அவசியம் இல்ல, விசுவாசிக்கணும் அவசியம் இல்ல, அப்புறம் வந்து உபாசிக்கணும் அவசியம் இல்ல. ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார், ராம் முழுவதும் ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட கள்ள உபதேசங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் பல காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல இவ்வளவு சில உபதேசங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை உங்கள் முன்பாக என் முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாசித்த மாத்திரத்துல நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். ஒரே ஒரு குமாரன், அதை வந்து பலி பிரதர்ஸ்ல எல்லாம் சொன்னாங்க.
இதெல்லாம் நமக்கு தெரியும். மோரியா தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கிற மலையில போயிட்டு உன் பிள்ளையை நீ தகன பலியா விடுன்னு சொல்லி ஆண்டு சொன்னாரு. சோ 2 பேர் வேலை ஆட்களை கூப்பிட்டு ஆபிரகாம் போறாரு. அப்புறம் நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது. சோ எல்லாம் போயிட்டு இருக்காங்க, தன்னுடைய பிள்ளையை அழைச்சிட்டு போறாங்க. அப்ப 3 நாள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும் பொழுது மோரியா தேசத்தில் எத்தனையோ மலைகள் இருந்திருக்கும். இந்த மலையா அந்த மலையா அந்த மலை அந்த மலை யோசித்து இருப்பான். ஆனா எந்த மலைன்னு தெரியல. ஆனா நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு நீ போன்னு சொன்ன மாத்திரத்துல 3வது நாள் பிரயாணம் பட்டு போகும் பொழுது அந்த மலையை கண்டு கொண்டான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சோ அதுக்கு பின் நடக்கிற சம்பவம் தெரியும். அப்ப வேலைக்காரங்க நிறுத்திட்டான். அதுக்கு பின் தானும் விறகும் மற்றபடி நெருப்பும் சோ இதெல்லாம் போயிட்டு தன்னுடைய பிள்ளையும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா தன் பிள்ளையாண்டான் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது, ஆனா தகன பலியிடுறதுக்கு ஆட்டுக்கடை எங்கன்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க நில்லுங்க, வேலைக்காரர்களை பார்த்து சொன்னீங்க, நில்லுங்க, நாங்கள் போயிட்டு தகன பலி செலுத்திட்டு வருகிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சரி, நடக்கிறதுக்கு பின்பு தகன பலியிடு செய்யும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானுச்சு. பிரியமானவர்களே, எங்க இருந்து ஒரு சத்தம் உண்டானுச்சு? வானத்தில் ஒரு சத்தம், ஆபிரகாமே நில்லு, உன் கத்திய உன் பிள்ளை மேல போற்றாதுன்னு சொல்லி நான் உன்னை சோதித்து பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோதனை வேற, பரீட்சை வேற. இது ஆண்டவர் வைக்கிறது டெஸ்ட், பரீட்சை. ஆனா பிசாசு கொடுக்கிறது தான் சோதனை. ஹல்லேலூயா. டெஸ்ட் வேற, டெம்ப்டேஷன் வேற. ஆண்டவர் கொடுக்கிறது பரீட்சை, ஆனா பிசாசு கொண்டு வருது சோதனை. ஹல்லேலூயா. இந்த சோதனை அதனால ஒப்பிட விரும்பல. ஆனா ஆண்டவருடைய சோதனை என்பது நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய மேன்மைக்கும் ஆசுரமா இருக்கும். ஆனா பிசாசு கொண்டு வருகிற சோதனையானது நம்முடைய ஆண்டவரை விட்டு கீழே போவதற்கும் நம்ம ஆசுரத்தை இழப்பதற்கு காரணமா இருக்கு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், பிசாசு சோதிக்கிற அந்த சோதனை ஆண்டவர் சோதிக்கிற நினைக்காதீங்க, ஆண்டவர் சோதிக்கிறத பிசாசு சோதிக்கிற நினைச்சிடாதீங்க. சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஜனமே நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைக்கு நீ பயந்தபடியினால், நீ காரியத்தை நடப்பித்தபடியினால் நான் உன்னை நட்சத்திரத்தை போல பல காரியங்கள் ஆசீர்வதிப்பேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால். ஹல்லேலூயா. யாருக்கு? யாருடைய வார்த்தைக்கு? என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஜனமே, ஒரே ஒரு புத்திரன் ஏகசுதனாகிய இவனை நான் கேட்ட நிமித்தமாக எனக்கு பலியிடனை ஒப்பு கொடுத்து நீ பயந்து கீழ்ப்படிந்த நிமித்தமா நான் உன்னை மேன்மையை ஆக்குவேன் என்று சொல்லி தேவன் சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவனுடைய சந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறது ஜனமே, அன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த வார்த்தை மனப்பூர்வமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆபிரகாம் தனக்கு இந்த ஒரே ஒரு குமாரனையும் பலியிட ஆயத்தமா இருந்தா. ஆனா அந்த ஆட்டு கடாவை தெரிந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க ஜனம், மறுபடியும் சொல்றேன், சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு செயல்பட்டு நாம் போகும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். கரங்களை தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதாவது இன்னைக்கு நிறைய காரியங்கள் சொல்ல முடியும், வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இந்த மெக்கானிக் இருக்காங்கல்ல, மெக்கானிக் ஷாத்ராக் கேட்டா தெரியும், ஏன்னா அவர் நிறைய கார்லாம் போயிட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. மேஷாக்கா ஷாத்ராக்கா? ஷாத்ராக். சரி. சோ அதாவது மெக்கானிக் எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? நல்ல வெள்ளை எண்ணெய் மாதிரி வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்களா, இல்ல பிரதர் மாதிரி இல்ல பாஸ் மாதிரி போட்டிருப்பாங்களா? எப்பயுமே அழுக்கு சட்டை தான் போட்டிருப்பாங்களா? அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. எப்ப என்ன சட்டை போட்டிருப்பாங்க? எப்பயும் வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குமா? கலரா இருக்கும். எப்படி இருக்கும்? கலரா இருக்கும். சரி, அவர் வேலைக்கு வரும்போது என்ன செய்வார்? அந்த யூனிஃபார்மை மாட்டுவார். அதுக்கு முன்னாடி எப்படி வந்திருப்பாரு? நல்ல நீட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருக்கலாம், டி-ஷர்ட் போட்டு வந்திருக்கலாம், கலர் ட்ரெஸ் பண்ணி இருக்கலாம். அப்படிதானே வருவாங்க நிச்சயமா. சோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி மாட்டிட்டு எந்த ட்ரெஸ் போடுறாரு? இப்ப அழுக்கு ட்ரெஸ். சரி, மறுபடியும் வேலை முடிஞ்சு அவரோட வேலை முடிஞ்சு போகும்போது மறுபடியும் என்ன செய்வாரு? கலட்டி அழுக்கு ட்ரெஸ் வச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போடுவாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது. சபைக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ், சபையை விட்டு போகும்பொழுது வேற ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? ஜஸ்ட் செக் yourself, including myself. நான் போட்டுக்கிற வஸ்திரம் எப்படி இருக்கு, அது ஒரு பக்கம். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? சபைக்கு வரும்பொழுது நல்ல ட்ரெஸ், நல்லா வருவோம். சபையை விட்டு போகணும், மறுபடியும் பழைய வஸ்திரத்தை, மறுபடியும் பொறாம, போட்டி, எரிச்சல், புறங்குறுதல், பாவம், பல காரியங்கள் சொல்லி விட்டுரு. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வஸ்திரம் எப்பொழுதும் மென்மையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வஸ்திரம் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வெண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு Dress அப்போ ஒரு Dress அல்ல. என்னோட வாழ்க்கையும் சரி, என்னோட வஸ்திரமும் சரி, ஆண்டவரே உமக்கு பிரியமாய், உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே உம்முடைய இதயத்தை பிரியப்படுத்தத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஹல்லேலூயா.
ஹalleluya. அடிக்கடி மெக்கானிக்க போல என்ன யூனிஃபார்ம் அழுக்கா இருக்கிறத திருப்பி மாற்றுறது, அப்புறம் வெள்ளை நல்ல ட்ரெஸ் போடுறது, மறுபடியும் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவர் நிலைவரமான ஒரு ஆவியை தாங்க. ஹalleluya. நிலைவரமான ஒரு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. நிலைவரமான உம்மை குறித்த ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க. ஹalleluya. தேவன் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை தேடிட்டு இருக்கிறாரு. இரட்ட வாழ்க்கை அல்ல, இரட்ட வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் அப்பேற்பட்ட மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் தான் அந்த மனுஷன், நான் தான் அந்த மனுஷன். யார்த்தனை போய் சொல்ல முடியும்? என்ன பாஸ்டர் ஒருத்த கூட கை தூக்கல? சபைக்கு எதுக்கு வரோம்? நேரா டாக்டர்கிட்ட ஒருத்தன் போயிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு, ரெண்டு இது வந்துச்சு. ஒருத்தர் வந்து அதாவது என்னுடைய பிரச்சனைக்கு நான் வக்கீலா இருக்கிறேன், என் பிரச்சனைக்கு நான் வக்கீலா இருக்கிறேன், நான் செஞ்செல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா மற்றவங்க பிரச்சனைக்கு நான் ஜட்ஜா இருக்கிறேன். நான் உங்களையும் தான் சொல்றேன். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவர் இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம், அது நான் அதை காட்டுற பெரிய தவறு செய்யும்போது அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. இன்னொருத்தவங்க சின்ன தவறு அதை எப்படி செய்யலாம்? என் பிரச்சனைக்கு நான் வக்கீலா இருக்கிறேன், இன்னொரு பிரச்சனைக்கு நான் ஜட்ஜா இருக்கிறேன். என் பிரச்சனைக்கு நான் ஜட்ஜா இருக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது உன் கண்ணுல இருக்க உத்தரத்தை எடுத்து போடுப்பான்னு சொல்லி. இன்னொரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு சொன்னாக்க, நேரா டாக்டர்கிட்ட போயிருக்கிறான் ஒருத்தன். சார் 2 இட்லியை முழுசா சாப்பிட முடியல சார். என்னவா? டாக்டர் சொன்னாரா, நானும் முழுசா சாப்பிட முடியாதுப்பா, உடைச்சு தான் சாப்பிட முடியும்னாராம். ஏன் சிரிக்க மாட்டீங்களா? என்ன செய்யணுமா? நானும் உங்களை போல தான் சிரிச்சேன், பட் ஐ டேக் இட் இஸ் சீரியஸ். அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, அந்த செய்தியை பார்க்கும் பொழுது நானும் சிரிச்சேன் உங்களை போல தான். ஆனா அதுக்கு பின் ஐ டேக் இட் இஸ் சீரியஸ். தயவுசெய்து இப்ப யாரும் பைபிள் படிக்காதீங்க. எப்படின்னா, உடைக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரன் இருக்கும் பொழுதுதான் தேவனுக்காய் பயன்பட முடியும். ஹalleluya. பயன்பட முடிய பிரியமானவர்களே. கோதுமை மணியானது செத்து நிலத்தில் விழாவிட்டால் அது பலன் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உடைக்கப்படுகிற அனுபவம் இருக்கும். அதே போல யோசேப்பை போல ஒரு பள்ளத்தின் ஒரு குழியின் அனுபவம் இருக்கும் பொழுது தேவன் உயர்வை கொடுக்க ஒரு போதுமான தேவனா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? ஆண்டவர் உடைக்கிறார்னா அவர் நாமத்துக்கு மகிமையா. ஹalleluya. நம்மளா பிரச்சனையில மாட்டிட்டு உடைக்கப்படுறது தேவன் அல்ல, அது பிசாசு கொண்டு வர சோதனை. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சோதனையானது உங்களுக்கும் எனக்கும் மேன்மை கொண்டு வரத்தக்கதாக, அவருக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாக, அவர் நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக இருக்கும் இருக்கும் இருக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். உடைக்கப்படுகிற அனுபவம். ஹalleluya. 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 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னாக்க, வாசிக்கலாம். யோவான் மன்னிக்கவும் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரைக்கும் வாசிக்க முடியும் என்பது கேட்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரைக்கும் வாசிக்க முடியும் என்பது. இரண்டாவதாக போதும், கொஞ்சம் வேதாமத்து கேட்கிறேன். அங்க ஒரு பிதாவுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஆனா தனக்கு இருந்த ஒரே ஒரு குமாரன் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கு அந்த பூலோகத்திற்கு பூமியில படைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, நம்மளை விடுவிக்கும்படியாக, நம்மளை மீட்கும்படியாக, நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருடைய சொந்த பிள்ளைகளை மாற்றும்படியாக தனக்கு இருந்த ஒரே ஒரு குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக அனுப்பி வைத்தார், நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக. ஆனா அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க ஒரு தேவை என்று சொல்லலாம், அல்லது ஒரு விண்ணப்பம் என்று சொல்லலாம். அநேக அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. அவர் சீக்கிரமாய் பரமேற போகிறார். அதாவது உபத்திரவப்பட்டு பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டு திரும்ப போகிறார். அவர் செய்த வந்த நோக்கம் நிறைவேற போகிறது. ஆனா அவருக்குள்ள ஒரு ஆதங்கம், அவருக்குள்ள ஒரு தேவை இருக்குது, அவருக்குள்ள ஒரு விண்ணப்பம். அது தன்னோடு இருந்த சீசர்களை பார்த்து, தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அறுப்புக்கு எஜமான் வேலையாளை அனுப்பும்படி என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் எக்கேடு கேட்டு போனா சாம் ஞானசருக்கு என்ன, வந்தோமா போனோமா, ஆலயத்துல வந்து ஆராதிச்சோமா, காணிக்க போட்டோமா, தசமபாகம் கொடுத்தோமா, போனோமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி அல்ல. ஆனா இன்றைக்கு மறுபடியும் சொல்றேன், நம்ம வாழ போற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். என்னைக்கு வேணாலும் எது வேணா நடக்கலாம். ஹல்லேலூயா.
என்னைக்கு வேணாலும் எது வேணா நடக்கலாம். இன்னைக்கு எதற்காக தேவன் இந்த உலகத்தை உங்களை வச்சிருக்கிறாரு? எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு? எதற்கு செல்வத்தை கொடுத்திருக்காரு? எதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு? எதற்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்காருன்னு சொன்னா, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், அற்புதத்தின் நிமித்தமாய், அவர் கொடுத்த விடுதலை நிமித்தமாய், சுகத்தின் நிமித்தமாய், அவருக்காக நீங்கள் நானும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியாதான் தேவனோட வைத்திருக்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வீடு அவசியம், வேலை அவசியம், உயர்வு அவசியம், பணம் அவசியம், செல்வம் அவசியம். ஆனா இதன் மத்தியில் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதே சமயத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எப்பா, ரட்சிக்கப்படாம நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம சபை நிரம்பி இருக்கு, சந்தோஷம் தான். ஆனா இது நிரப்பப்பட்ட இந்த சபைக்குள்ளேயும் நிறைய காலியிடம் இருக்குது. ஆண்டவர் இதை பார்ப்பார், அதே சமயத்தில் இதையும் பார்ப்பார். ஆண்டவர் எதை பார்ப்பாரு? இதையும் பார்ப்பாரு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறதுமே குமாரன் பிதா ஒரு தேவை. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து இந்த கால வேளையில ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நம்ம பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. நீ எத்தனை பேர் பதில் கொடுக்க போறீங்க ஆண்டவர் வார்த்தைக்கு? ஹலோ, எத்தனை பேர் தேவனுடைய விண்ணப்பத்திற்கு, அந்த தேவைக்கு எத்தனை பேர் பதில் கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, உங்க மன விருப்பத்தின் தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு நபரா இருக்கணும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்கி சொன்னாதான் கை தூக்குவீங்களா? நிஜமாவா? இல்ல நான் கோச்சிப்பேன்னு சொல்லி தூக்குறீங்களா? இயேசு கிறிஸ்துப்பா நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்றாரு. அவர் விண்ணப்பத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய விண்ணப்ப எருசலேமுக்கு வேண்டிக் கொள்ளுன்னு சொன்னாரு. இப்படி இன்னொரு விண்ணப்பத்தை வச்சிருக்கிறாரு. அறுவடைக்கு, அதாவது வயல்ல நிறைஞ்சிருக்குது, சோ அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படியா நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த அறுவடை செய்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற மனுஷனா என்னை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு குடும்பம் குடும்பமா, கூட்ட கூட்டமா கர்த்தர் உங்களை கொண்டு ரட்சிப்பு அநேகருக்கு கொடுக்க முடியா தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பங்கள், அடுத்தது சொந்தங்கள், அடுத்து எல்லாரையும் ரட்சிப்புகள் நடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென். அதாவது ஒருத்தர் ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு கூடவே ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு, அதாவது சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி கஷ்டப்பட்டு எல்லாம் வந்துச்சு, நல்ல வசதி வாய்ப்பு, உண்மை யுத்தமான அந்த மனுஷன் திரும்பி பார்த்தா சர்ச்சுக்கு வர்றதை நிறுத்திட்டார். எப்படி? சந்தோஷமா இருக்குமா? ஏன் ரொம்ப மறைச்சு பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்குமா? பாஸ்டருக்கு சந்தோஷமா இருக்குமா? சில ஆட்கள் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஒரு வாரம் 2 வாரம் வர்றதில்ல. இப்போ எங்க பாஸ்டர் ஜோஷுவா சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தர் ஒரு வாரம் சர்ச்சுக்கு, ரெண்டாவது வாரமா சர்ச்சுக்கு வரல. இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, பாஸ்ட் நான் சர்ச்சுக்கு வரல, ஆனா பாஸ்ட் ஏன் வரலன்னு என்னை கேட்கவே இல்லை, என்னவா என்னை விசாரிக்கவே இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. பாஸ்ட் சொன்னாராம், சர்ச்சுக்கு வராதது உன்னுடைய தப்பு. யாருடைய தப்பு? உன் தப்பு. சரி, ரைட்டு. நீ சர்ச்சுக்கு வரலங்கிறது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையாங்க உங்களுக்கு தெரியுமா, கம்பெனிக்காரனுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிட போறீங்களா சாப்பிட இல்லாம இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. சபைக்கு வரமாட்டேன்றது யாருக்கு தெரியும்? முதலாவது அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாராம் பாஸ்டர். அவருக்கு தான் தெரியும். அப்ப அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். சரி, இவர் ஒரு பக்கம் ஒரு சபைக்கு திடீர்னு வர்றதில்ல, திடீர்னு வருவாரு, வேதனை. அப்போ சிலருக்கெல்லாம் சொல்லி பார்த்தார், பாஸ்டர் எதுவும் சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உடனே பார்த்தார், ஒரு குண்டூசி பாஸ்டர் கொடுத்தார். ஒரு குண்டூசியை கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு ஒன்றும் கோச்சிக்கல, ஒன்றும் பண்ணல, சில அட்வைஸ் பண்ணியிருக்க கேட்குற மாதிரி இல்லை. திரும்பி பார்த்தா ஒரு குண்டூசி எடுத்து கொடுத்துட்டு, எப்பா நான் பரலோகத்திலிருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாராம். என்னவா என்னவா பரலோகத்திலிருந்து வாங்கிப்பேன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தம்மா துண்டு குண்டூசிய நம்ம பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. எவ்வளவு பெரிய பொறுப்பை கர்த்தர் பாஸ்டர் கொடுத்திருந்தாரு. சரி, இப்ப பார்த்தா இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த பொறுப்பை பண்ணல, அது வேற விஷயம். இந்த பொறுப்பை கொடுத்திருக்கு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, பரலோகத்துக்கு போகும்போது தானே எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் சொல்லிருக்க, எங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாரா, என்ன சொன்னாரு சொல்லுங்க, இந்த குண்டூசியை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நீ பரலோகத்துக்கு வரும்போது நீ எடுத்துட்டு வான்னு சொல்லி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அடா பாவி, பரலோகத்துக்கு போகும்போது குண்டூசி கூட எடுத்துட்டு போக முடியாதுடா அப்படின்னாராம். அது மீனிங் என்ன தெரியுமா? நீ கஷ்டப்பட்ட, வேதனையில இருந்த, கண்ணீர்ல இருந்த, நீங்க கர்த்தர் நல்லா சீமானா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தருக்குன்னு சொல்லி 1 மணி நேரம் கூட ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கவோ, சபையில் நடக்கிற ஊழியத்தில் கலந்து கொள்ளவோ, அல்லது ஒரு விசிட் பண்றதுக்கோ, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொன்னா, நீ வச்சிருக்கிற சொத்து எதுக்கு? நீ எவ்வளவு சொத்து வந்து தான் வச்சிருந்தாலும் குண்டூசியா உன்னால எங்க கொண்டு வர முடியாது. நல்லா தலையாட்டுறீங்க. குண்டூசியா நீ பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. இங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியுமா? எதுக்குன்னு சொன்னா,
வேதம் சொல்லுகிறது அநீதி, அதாவது அநீதி நிமித்தமாய், அது அநீதியான உலக பொருள் நிமித்தமாய் நண்பர்களை சம்பாதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. நண்பர்களே சம்பாதிக்கும் ஆத்மாக்களை சம்பாதிக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறது ஜனம், ஆண்டவரே ஆண்டவரே ஒரு இன்னைக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, சுகத்தோடு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதன் மத்தியில் உம்முடைய தேவை சந்திக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை என்னை மாற்றுங்க. கர்த்தர் செய்வார் செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்வார் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். இன்னொரு சோதனை வருது ஒருத்தருக்கு, வாசிக்க வேண்டாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, போகும்போது சோர்ந்து போயிடுவாங்க, ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னோட புளிப்பிட்டு சொல்றாரு. அவன் புளிப்பு சொல்றான், 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது ஆண்டவரே. சரி ரைட்னு சொல்லி நேரா பார்த்தா அங்க ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்திரேயாவுக்கு. அல்லேலூயா. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் கர்த்தர் சோதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க அவருக்கு தெரியுங்க, ஆண்டவர் வந்து முட்டாள் கிடையாது. பாரமான எல்லாத்தையும் சுமக்கிறதுக்கு முட்டாள் கிடையாது. அவருக்கு தெரியும் எதை என் பிள்ளை சுமக்க முடியும்னு சொல்லி. ஆமென். என்ன சீரியஸ் ஆயிட்டீங்க? சோ புளிப்பிட்டு சொன்னா அவன் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். இது முடியாது அது முடியாது. எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னா எல்லாம் முடியும். கரங்களை தட்டி தேவனுக்கு நான் மகிமை செலுத்துவோம். அந்த மனுஷன் கேட்க மாட்டான் பிரதர், அந்த மனுஷன் கேட்க மாட்டான். நான் எப்படி கேட்டேன்? எப்படி சாமுவேல் சங்கர் ரட்சிக்கப்பட்டாரு? அவர் சில சாட்சியெல்லாம் சொல்லல. ஏன்னா அவர் சொல்லிட்டான்னு மறுபடியும் அப்படியே பார்த்துட கூடாது. அவர் பெரிய கேங்ஸ்டர் மாதிரிலாம் இருந்து பண்ணாத ஒரு அட்டுலயும் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு மாற்றி இயேசு கிறிஸ்து நல்லவர் சொல்லத்தக்க வைத்திருக்கிறார். கரங்களை தேவனுக்கு நான் மகிமை செலுத்த பிரியமானவர்களே. சொன்ன மாத்திரத்துல சொல்ற ஆண்டவரே, இங்க ஒரு பையன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இங்க ஒரு பையன் இருக்கிறான். 5 அப்ப 2 மீன் வச்சிருக்கிறான். இது போதுமா? அவனுக்கே 10 10,000 தெரியல. சோ அது போதும் தேவன் அற்புதத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. இங்க ஒரு தேவை இருக்குது மக்களுக்கு. அது இயேசு கிறிஸ்து பாரப்படுறாரு. என் பிள்ளைங்க எல்லாம் போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி உடனே கொடுக்குறான். வரிசையா உட்கார வைக்கிறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு 12 கூட நிறைய எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க ஜனமே, அந்த 5 அப்ப 2 மீன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட அவன் கொடுக்கலன்னா அவனு கம்பல் பண்ண போறது இல்ல. நீ கட்டாயமா கொடுத்தாவனு சொல்லி யாரும் வற்புறுத்த போறதில்ல. ஆனா மனம் உகந்தவன் கொடுத்த மித்தமாய் அவனருக்கு அதிகமான புருஷர்கள் திருப்தி அடைந்தார்கள். மீத 12 கூட நிறைய எடுத்தார்களா பிரியமார்கள். அல்லேலூயா. நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் தேவனுடைய பார்வையில் பெரிய காரியத்தை செய்யும் பிரியமார்களே. ஆமென். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர் ஜோஷுவா நாங்கெல்லாம் பெங்களூர் போனோம். வாலண்டரா என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் ஜோஷுவா வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. சில சூழ்நிலை நிமித்தமா கடத்திட்டு வாயா போலாம் அப்படின்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டாரு. ஸோ நாங்கள் போன ஒரு சில மீட்டிங்ஸ்லாம் இருந்தோம். அப்ப இருக்கும் பொழுது அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போன மாசம் 3ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வைஃப் படுத்தப்படுகிறான். பிரஷ் பண்றது முதற்கொண்டு பெட்ல தான். அப்பனா ஜஸ்ட் இமேஜின் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை. அப்ப அந்த சூழ்நிலை வைஃப் விட்டு போயிருக்கிறேன். ஆனா விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். திரும்பி பார்த்தா ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஒரு பக்கம் பிள்ளைங்களை பார்க்கணும், ஒய்ஃபை பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனு. ஸோ ஒன்றும் புரியல, என்ன செய்ய முன்ன பின்ன சமைச்சா தானே தெரியும். சமைச்சு கொடுக்கறது நல்லா இருக்கு நல்லான்னு சொல்ற மட்டும்தான் தெரியும். ஸோ சமைச்சு பழக்கம் இல்லை, என்ன செய்யணும் தெரியல. அப்படி எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு, ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் நான் தான் செஞ்சாகணும். பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டுறது, மறுபடியும் ஸ்கூல் எல்லாம் நான் தான். என்ன செய்யணும், தண்ணி எடுக்கிறது முதல்கண்டு. என்னடா யோசிச்சேன். சரி ஓகே, ஏதோ பயிற்றுவிக்கிறார் ஆண்டவன் சொல்லி ஒன்றும் முறுமுறுக்கல. அப்படி இருந்தேன். ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் வேதனை, இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்றாரு. பாஸ்டர் கேன் யூ ப்ரே ஃபார் மை சிஸ்டர் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ண முடியுமா? இது எமர்ஜென்சி, நீங்க கட்டாயமா ஜெபம் பண்ணி தான் ஆகணுன்றாரு. ஏன் எமர்ஜென்சி எனக்கு தானே தெரியும். ஹோல் டே ப்ரே பண்ண முடியல, ப்ரே பண்ணல, என்ன செய்யணும் தெரியல. ஒரு பக்கம் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்கிற, ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அட்மிட் பண்ணுங்க. ஏன் அட்மிட் பண்ணலன்னு எனக்கு தான் தெரியும். 2 காரணம் அட்மிட் பண்ண முடியல, காலும் எடுத்து வைக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, விளங்காத மாதிரி ஆயிடுச்சு 2 காலுமே. யோசிச்சு அப்படியே அமைதியா இருக்கிறேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. அந்த டென்ஷன்லயும் அந்த இது மத்தியிலையும் ஒய்ஃப் இப்படி படுத்திருக்கிறாங்க, ரைட், இதெல்லாம் இருந்தாலும் அந்த டென்ஷன்லயும் நான் எக்ஸ்கியூஸ் பண்ணிருக்கலாம், நான் போன் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிருக்கலாம். நான் என் சிறு பிராயத்தில் எடுத்த தீர்மானம் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் சிறு பிராயத்தில் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணமானது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து மாத்திரம் சொன்னேன். நான் இப்ப என்ன செய்யணும், என்ன பிரச்சனை? அவர் சொன்னாரு, எங்க அக்காவுக்கு வந்து இந்த பிளட் செல் கவுண்ட் இருக்கு இல்லீங்களா, இந்த WBC கவுண்ட்னு சொல்லுவாங்க, 1.5 lakhs மினிமம் இருக்கணும், 45,000 தான் இருக்குன்னு சொல்றாங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னாரு. சரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா 35,000 வந்துருச்சு. என்ன செய்யணும் தெரியல அப்படின்னாங்க. அப்ப திரும்பி பார்த்தா நான் சொன்னேன், மண்டே மார்னிங் she will going to discharge. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ பாஸ்டர் மெசேஜ் கூட இப்போ நான் காமிக்கிறேன். மண்டே மார்னிங் she will going to discharge. சாட்டர்டே சொல்றேன்,
எத்தனை லட்சம் கவுண்ட் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னார்களோ ஆண்டவர் உருவாக்குவார். ஹalleluya. நான் ஏன் இவ்வளவு வைராக்கியமே சொன்னா, இங்க அங்க தேடி ஓடி உங்க தலையை கொடுக்கணும் அவசியம் இல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். பெதஸ்தா ஹாலை கொடுத்தது சும்மா இல்ல, 5 மண்டபங்களை போல 5 ரூமை கர்த்தர் கொடுத்தது சும்மா இல்ல. உங்களை கொண்டு தேசத்துல, தேசங்களுக்குள்ளாய், கிராமங்களுக்குள்ளாய், பட்டணத்துக்குள்ளாய், சபைகளுக்குள்ளாய், தெருக்களுக்குள்ளாய், குடும்பத்துக்குள்ளாய் பலத்த காரியங்களை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியாக, தரித்திரங்களை சுவாக்கும்படியாக, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியாதான் கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஜேக்கப் பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, அவர்களோடு இணைந்து செயல்படும்படியாக பிரதர் சங்கர் சொல்லும் பொழுது எத்தனை தடவை அவரை பத்தி சொன்னாரோ தெரியாது. ஆனா எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு. 25 நிமிஷம் பேசினாரு. குறைஞ்சபட்சம் 150 தடவை பாஸ்டர் பாஸ்டர் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். லிசன் லிசன். எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவையே சில பேருக்கு பிடிக்கல, உங்களை என்னையும் பிடிக்கணும் அவசியமே இல்லை. ஆனா இயேசு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனும் ஃபேரவலி போட்ட முகத்தை பார்க்கறான், இயேசு கிறிஸ்துவோ எங்க பார்க்கறாரு? இருதயத்தை பார்க்கறாரு. சோ இன்னைக்கு அந்த வார்த்தை கேட்குது நம்முடைய வாழ்க்கையில, அத பத்தி யோசிக்க வேண்டாம். சரி, ஓகே. சோ நான் ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நான் பெங்களூர் போயிட்டு இருக்கேன். நான் பாஸ்டர் ஜோஷுவா மெசேஜ் வருது, பாஸ்டர் நீங்க ஜெபிச்ச வண்ணமாக. யார் ஜெபித்த வண்ணமாக? நான் ஜெபிச்சேனா? Just I told one particular word. Monday she will going to discharge. எத்தனை செல்ஸ் இருக்கணுமோ அத்தனை செல்கள் இருக்கும், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா மறுபடியும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. மண்டே மறுபடியும் டாக்டர் வந்து பார்த்தாங்க, எத்தனை லட்சம் செல் இருக்கணுமோ, ஆனா சான்ஸே இல்ல. ஆனா அந்த அத்தனை செல்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தர் செய்தார். செய்தது மாத்திரமல்ல, அன்றைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டாருன்னு சொல்லி. ஹalleluya. ஆனா ஏன் நிலைமை என்ன தெரியுமா? நானும் போன மாசம் 3ஆம் தேதியிலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை பெருசாகத ஒழிய சுகமாகல. கொஞ்சம் நஞ்ச நடந்தவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? ஆனா என் அர்ப்பணிப்பையும் என் அழைப்பை நான் விட்டு போடல. ஹalleluya. ஹalleluya. எந்த சமய வாய்த்தால் வாய்க்காவிட்டாலும் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை செயல்படுத்தும் பொழுது தேவன் மகிமைப்பட்டார். ஹalleluya. ஏங்க நான் ஒரு ஆள் தாங்க அந்த அம்மாவுக்கு ஜெபிச்சேன். அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என் ஒய்ஃபுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹalleluya. 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 நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னாக்க, நம்முடைய ஊழியம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் வரும், எல்லாரும் நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்க மாட்டாங்க, அவமானங்கள் வரும். மத்தியில் நாம் உயர வேண்டும் பிரியமானங்களே. தேவனுடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு உயர வேண்டும் பிரியமானங்களே. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சமயம் வாய்த்தால் வாய்க்காட்ட ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய தேவையை சந்திக்கத்தக்கதாக, உம்முடைய விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுக்கத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மை வைப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 5 மீன் இருக்குல்ல, அதுக்கு திருச்சில ஒரு பாஸ்டர் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறார். பரலோகத்துக்கு போனார் அந்த ஆளு. சாரி டு சே, அந்த ஆள் I never bother. பரலோகத்துக்கு போனார் அந்த ஆளு. 74 வயசு உள்ள ஆளு பேசுறாரு. நான் வந்து அந்த 5 மீன் இருக்குல்ல, அந்த சிறுவனை நான் பார்த்தேன். அவனுக்கு வயசு ஆயிருக்காதா? என்னங்க பாஸ்டர், வயசு ஆயிருக்காதா அவனுக்கு? அன்னைக்கே செத்தா போயிட்டான். அப்பத்தையும் மீன் ஏசப்பா கையில கொடுத்து செத்தா போயிட்டான். சொல்லுங்க பாப்போம். செத்துட்டான் ஏதோ சொல்லப்பட்டிருக்கிற, பேர் சொல்லப்படல. அவனோட சம்பவம் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது. சொன்னா பரலோகத்துக்கு போனேன், ஏசப்பா ஒரு வாலிபனை காமிச்சார். யாருன்னு கேட்டா, இவன் பேர் ரூபன், அவன் தான் 5 மீன் என் கையில கொடுத்தவனாராம். என்ன கதை விட்டுட்டு இருக்காங்க சென்னையில, என்ன கதை விடுறாங்க. நிறைய காரியம் எங்க பாஸ்டர் மோகனோட சில இப்போ இடையில போயிருந்த ஒரு விஷயமா நாங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல சம்பவங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாயிட்டு இருக்குது கிறிஸ்தவ உலகத்தில். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருக்கு ஒரு தேவை உண்டு, ஒரு விண்ணப்பம் உண்டு. உங்களை கொண்டு என்னை கொண்டு நிறைவேற்ற முடியாக அவர் அந்த உங்க மேல என் மேல வச்ச நம்பிக்கை மித்தமா இன்றைக்கு கர்த்தர் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிரியமானங்களே. ஹalleluya. 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 சில ஆட்களுக்கு வந்து ஊழியனால மைக்க பிடிக்கணும், தேவையில்லாம மைக்க பிடிச்சா ஷாக் அடிக்கும். பிகாம் படிச்சுட்டு நல்ல சம்பளத்தில் இருந்துட்டு வண்டிகிட்டு எல்லாம் அப்படி போனாலும் நம்மளை வேற மாதிரி பார்ப்பாங்க. என்எல்ஜி சேர்ச்சில் நான் போகும்பொழுது வேலை செஞ்சுட்டு இருக்கும் லே பாஸ்டா இருந்துகிட்டே வேலை செய்யும்போது தனியாக பார்ப்பாங்க. சாமோட இதே தனி தெரியுங்க. ஆனால் ஊழியத்துக்குன்னு போன மாத்திரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? இவராது பாய் விரிச்சார், பெருக்கினார். எனக்கு தூசி தட்டுறது சரி. ஏற்கனவே இந்த கருப்பு கலர் ஹேர் வந்து டை கிடையாது, ஒரிஜினல் தான். இந்த கருப்பு கலர் ஹேர் வந்து ப்ரௌனா மாறிடும், இந்த வெள்ளை கலர் சட்டை வந்து அப்படியே ப்ரௌன் கலரா மாறிடும். எச்சு துப்புனா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இதா பவுடர் மாதிரி வரும், அப்படியே தூசி அழுக்கு.
அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நம்பர் போடுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, அடுக்கி வைக்கிறது. ஸோ இதுதான் சேர் அடுக்கி வைக்கிறது, சேர் போடுறது, சேருக்கு நம்பர் எழுதுறது, ஏற்கனவே உடஞ்சி போன சார் எவனா கூப்பிட்டு சார், இதான் எனக்கு ஊழியம் கொடுத்தான். அதான் ஊழியம். எல்லாம் சொல்லுவாங்க, சாம் நீங்க வந்த தோற்றம் என்ன, எவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தீங்க, என்ன இப்படி தயவுசெய்து நீங்க போங்க அப்படின்னா. நான் சொன்னேன், சாரி, இது தேவனுடைய ஆலயம். நான் அங்க வேணா மேனேஜர் வந்திருக்கலாம். நான் இந்த ஊழியத்தை பொறுத்தளவு, இந்த சபையை பொறுத்தளவு நான் வேலைக்காரன். அல்லேலூயா. எங்க இயேசு கிறிஸ்துவை மீன் சுட்டி வச்சாருங்க. அல்லேலூயா. மீனை சுட்டு வச்சா நான் மாத்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பாட்டு நடத்தணும், ஆராதனை நடத்தணும், ஜெபிக்கணும். என்ன ஊழிய சபையில இருக்குதோ, இது பாஸ்டரோட வீடு கிடையாது, இது தேவனுடைய ஆலயம். யாரோட வீடு இது? ஏசப்போடைய ஆலயம். எங்க அன்னைக்கு நான் அந்த பெருக்கிறதுலயும் துடைக்கிறது உண்மையா இருந்த நிமித்தமா அதே இடத்துல அதே பாஸ்டரோட போய் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு வர போன மாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற நிமித்தமா கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டே இருக்கிறார். என்ன சில காரியங்கள் சொல்லலாம். ஒரு இடத்துல போயிட்டு போன மார்ச் மாசம் 25ஆம் தேதி டீ குடிக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. பாருங்க, இப்ப நல்ல டீ கொடுத்தாங்க. டீ குடிக்கணும் ஆசை வந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, வீட்டில் குடிச்சிட்டு போங்கன்னாங்க. நான் சொன்னேன், நீ வீட்டில் டீ போறதுக்கு 10 நிமிஷம் அதுக்குள்ள மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போனேன். வழியில டீ குடிக்கணும் ஆசை வந்துருச்சு. ஏன்னா போற வீட்டில் கொடுக்கலன்னா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி மீட்டிங் ஆரம்பிச்சிட்டா போய் டீ குடிக்கிறதுக்கு ஆர்டர் பண்ண டீயை பாக்கெட்ல கையை விட்டு பார்த்தா காசு இல்லை. இது ஏதோ பரிதாபத்துக்காக நான் பேச நினைக்காதீங்க தயவுசெய்து. அப்படிதான் இருக்கும். பாஸ்ட் வேணா சப்பாரி போட்டுருக்கலாம். அவர் பாக்கெட் வந்து செக் பண்ணுங்க பாப்போம். நான் சேலஞ்ச் பண்றேன், இப்ப பாஸ்ட் பாக்கெட் செக் பண்ணி பாருங்க. நாங்க அப்படிதான் இருப்போம். நாங்க வேஷம் போன அவசியம் இல்லை. சில பேருக்கு ஊழியக்காரன் ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு கிழிஞ்சு போன ட்ரெஸ், இத்து போன செருப்பு போட்டுட்டு தான் இருக்கு நினைக்கிறாங்க. எங்க விசுவாசிங்க நல்லா இருக்குன்னு நினைக்கும் பொழுது, நல்லா இருக்கு நினைக்கிற எங்க இருதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? நாங்க நல்லா இருக்குமே இல்லையோ, ஆனா நீங்க நல்லா இருக்கணும், அதான் எங்க சந்தோஷம். சரிஞ்சு பாக்கெட்ல கை விட்டா காசு இல்லை, என்ன சேர்ந்தல. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என்னைய பார்த்து சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? இங்க பாஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சாம் ஞானசை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சில இடத்துல வேற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணான். இஸ் இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்டா. நான் போனது 6 கண்ட்ரி தான் போயிருக்கிறேன். இன்னும் வந்து 41 கண்ட்ரிஸ் போக வேண்டி இருக்குது. 47 கண்ட்ரிஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ சிரிக்கிற அப்படி சிரிக்கிறேன். இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்டுக்கு 10 ரூபா காசு இல்லை டீ குடிக்கிறதுக்கு. என்னது நான் அப்படியே ஆக்ஷன் பண்றேன். நமக்கு மாதிரி நடிக்க தெரியாதா? வாட்ச பாக்குறேன், வெளியில போறேன், திருப்பி வாட்ச பார்க்க வெளியில போறேன். அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரியும், அவர் வராத மாதிரியும், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டேன். சாரி சார் போயிட்டேன். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சிரிப்பு. யோசிச்சு, ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிற, டீ குடிக்க கூட காசு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் திட்டல. ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதித்தரே உமக்கு நன்றி. ஒண்ணுமே இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாக்கெட்ல கனமா இருந்தா தான் பயம் வரும். ஒண்ணுமே இல்லைன்னா பயமே இல்லை. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை நம்பி வந்த ஒருத்தரையும் அவர் ஒருபோது வெட்கப்படுத்தினா சரித்திரமே கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்க நீங்க லாசருவா இருக்கணும் ஆண்டவர் தீர்மானித்துட்டா, நீங்க பேதுருவா இருக்கணும் அல்லது ஆபிரகாமா இருக்கு நினைக்காதீங்க. ஆனா ஒன்றும் இல்லாம இருந்த, அதாவது ஆண்டவருக்கு வந்து ஆபிரகாம் மடியில லாசருக்கு இடம் கொடுத்தவர் இந்த உலகத்தில் வாழும்போது வீடு கொடுத்துக்க மாட்டாரா? ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்துக்க மாட்டாரா? சில பேர் சில நிலைமையில தான் நிக்கணும் வைக்கிற ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அதே மார்ச் மாசம் 31ஆம் தேதி 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒரு லேண்ட், 1/2 ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கத்த உதவி செஞ்சார். இப்ப கூட கை தட்ட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தானே பிரதர், எனக்கு நன்றிங்களா? இதை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம பாக்கெட் காலியா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கஜானா ஒருபோதும் காலியானதா சரித்திரமே கிடையாது. கரங்களை தேவனுக்கு மகிமை செலுத்தும். சோ இன்றைக்கு அந்த வார்த்தை கேட்கிற ஜனமே, அன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஒரு தேவை இருந்து ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. அதுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பிச்சாரு. அதுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விண்ணப்பம், அது உங்க கையில என் கையில் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நிறைவேற்ற வாய்த்தனமா இருக்கிறீங்க? மறுபடியும் சொல்றேன், நீங்க வேலை உடைய அவசியமே இல்லை, டைவர்ஸ் பண்ண அவசியமே இல்லை, பிசினஸ் விட்டுன்னு அவசியம் இல்லை. 5 நாள் வேலைக்காரனா இருங்க, இல்ல பிசினஸ் மேனா இருங்க. 2 நாள் அல்லது 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் இல்ல 24 மணி நேரம் தேவனுக்கு ஊழியக்காரனா சபையோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு தனியா அனுப்பும்போது பாஸ்டர் ஜெர்மனி எப்பா நீ நல்லா இருன்னு சொல்லி அனுப்புவாரு. இப்ப டேவிட் நான் கெட்டா போயிட்டார், நம்ம பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் டேவிட் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. சில பேர் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, இங்க வந்து டீச்சர் மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. போலீஸ்காரனா இருப்பாங்க, அங்கேயும் போலீஸ்கார மாதிரி இருந்திருப்பாங்க. அப்படி இல்ல, நம்ம ஆண்டோட பிள்ளைங்க எல்லாரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சம்பவத்தை சொல்ல உங்களுக்கு நான் ஜெபிக்க உங்களை சேலஞ்ச் பண்றேன். ஒரு 55 வயசு ஒரு தாய் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க, கேன்சர். இது ஆபரேஷன் பண்ணலன்னு சொன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணு பல லட்சங்கள் தேவை, மினிமம் அட்லீஸ்ட் 7 to 8 lakhs தேவை. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலை 8 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னோட உயிரை பாதுகாக்கிற நிலைமையில அவங்க இல்ல. சில பேர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, யாரும் உதவி செய்யற மாதிரி இல்ல. ஒரு சில பேர் சொன்னாங்க, நீங்க அட்மிட் ஆகுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி.
அட்மிட் ஆகுங்க, நான் உதவி செய்றேன்னு சொல்லி. ஆனா எதிர்பார்த்ததை காட்டில் ஆபரேஷன் எல்லாம் சக்சஸ் ஆனிச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் வந்து பண்ணாரு, பண்ணிட்டு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சு, நீ கவலைப்படுற அவசியம் இல்லை, இந்த நீண்ட ஆயுசு நாட்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆக்சுவலா ஆபரேஷன் பண்ணும்போது மரித்திருக்க வேண்டும், ஆனா நீண்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்தா பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லி அப்படியான்னு சொல்லி. ஆனா இப்ப பில்லு வருமே, என்னது பில்லு வருமா வராதா? எவ்வளவு வந்திருக்கு போது தெரியல. பார்த்தா எதிர்பார்த்த காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. டாக்டர் அப்படிதான் பண்ணுவாங்க, ஆமா இல்லையா? நாங்களும் அப்படிதான் நினைச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறோம், அதிகமாயிட்டு தான் போகுது, ஒரு நாள் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ எதிர்பார்த்த அதிகமாக வந்துருச்சு, என்ன செய்யறது தெரியலன்னு சொல்லி பாத்திரத்துல. அப்ப அவங்க நினைச்சாங்களா, சரி ஓகே, கடவுள் எப்படியா நமக்கு உதவி செய்வார், செய்வார செய்ய மாட்டாரா, செய்வார செய்ய மாட்டாரா? அப்படி இருக்கும்போது, ஐயா எனக்கு ஆபரேஷன் பண்ண இந்த டாக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. எத்தனை பேர் பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க? ஓ பணம் கொடுத்துட்டோம்ல அப்படின்னா இந்த ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அப்படிலாம் இல்லை. எத்தனை பேர் தேங்க்ஸ் சொல்லுவீங்க? ஏங்க நான் டீ குடிச்சிட்டு வரும்போது தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சார் தேங்க்யூ சார், நான் நல்லா போட்டு கொடுத்ததுனால. உடனே அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னா, ஐயா ரொம்ப நன்றியா, நீங்கள் நல்லா எனக்கு ஆப்ரேஷன் உயிரை பாதுகாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு, ஐயா அந்த பணம் எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்னது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி. அப்போ சொன்னாரா, இந்த கப் ஆஃப் ஒன் கப் ஆஃப் மில்க் இஸ் எவ்ரிதிங் சால்வ் அப்படின்னாராம். புரியல? ஒரே ஒரு கப்பு பால்ல மில்க்ல இந்த பில் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாராம். அவனுடைய கண்கள் இருந்து தாரதார கண்ணீர் ஊத்திச்சான். I can feel such a mighty presence here right now. அவங்க கண்கள் இருந்து தாரதார கண்ணீர் ஊத்திச்சான். இந்த தாயுடைய கண்கள் இருந்து தாரதார கண்ணீர் ஊத்தும் பொழுது இந்த டாக்டருடைய கண்களின் தாரதார கண்ணீர் ஊற்றப்பட்டுச்சான். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? நான் என்ன முடிக்கல. I want to challenge you. இங்க உங்களை பார்த்து நான் சவால் விடுகிறேன். ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு முன்பு சாக போற சூழ்நிலையில ஒரு சின்ன வாலிபன் வீடை தட்டி வீடு விட போறாரு. ஒருத்தர் வீட்டுல ஒண்ணு இல்ல, ஆனா இந்த வீட்டு ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு வந்த பொழுது அவங்க சொன்னாங்களா, என்னப்பா வேணும், பசி சாக போன சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, சாக போற மாதிரி இருக்கு, எனக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. போய் பானையில பார்த்தாங்களா, ஒரே கிளாஸ் பால் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு குடிக்க வைக்கிறத வச்சிருக்காங்க, அவங்களுக்கு குடிப்பதற்காக வச்சிருந்துருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸ் பால் தாப்பா இருக்கு, பிஸ்கட் கூட இல்லைன்னு சொன்னாங்களா. அம்மா ஏதாவது நீங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாராங்களா. குடிச்சிட்டு போயிட்டாராம். அந்த வாலிபன் தான் இந்த டாக்டர். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதான் சொல்லியிருக்கா, இந்த ஒரு கப்பு பாலுல எல்லா பில்லும் செட்டில் அப்படின்னு சொன்னி. எப்படின்னு சொன்னாக்க, இவர் ஃபேமஸ் டாக்டர். அந்த ஊர் பேரை கேட்ட மாத்திரத்தை அந்த ஊரை குறிச்சு ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்படும் பொழுது ஒரு அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தா பேர் ஞாபகம் வந்துச்சு. யார் தனக்கு கிளாஸ் பால் கொடுத்தாங்களோ அந்த தாய் தான் அவங்க. நான் சொல்றேங்க, ஒரு மனுஷனே பாஸ்டர் அழகா சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வரும்பொழுது வீட்டில் அங்கே புறப்புற இடத்துல இருந்து ஒன்று வாங்கலாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு காக்கில் லட்டு அல்வா ஏதாவது வாங்கி கொடுத்து வராங்களோ, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுங்களோ. ஸோ உலக பிரகாரம் ஒரு மனுஷனே அப்படிப்பட்ட இரக்கம் பாராட்டி நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கும் பொழுது நீங்க தேவனுக்காய் செய்து கொண்டிருக்கிற சின்ன 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 காரியங்களும் கணக்கு வைத்து மனுஷன் நம்மளை கனப்படுத்தாமல் இருக்கலாம். என் பிதாவை தேவனை கனப்படுத்துவார், 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 கனப்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நான் பல காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு 5 நிமிஷம் ஜெபத்தை நடத்த போகிறேன். நான் இன்னைக்கு யார் தலையிலும் கை வைக்க விரும்பல. முதலாவதாக பிதாவுக்கு தேவன், இரண்டாவது நம்முடைய தேவையை சந்திக்கும் இடத்தை நம்முடைய குமாரன் அனுப்பினார், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை இருந்துச்சு, ஒரு விண்ணப்பம் இருந்துச்சு. அதை உங்களுக்கு முன்பாக கத்த வைக்கிறார். உண்மையா என்னை கொண்டு கத்த என் மூலமாக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த விண்ணப்பம் என் மூலமாக அவருக்கு கேட்கப்படும், அது சரி பண்ணப்படும் சொல்லி சொல்றவங்க மாத்திரம் உங்களோட கரம் உயர்த்துங்க. கரம் உயர்த்த எழுந்து நிற்போமா? கரம் உயர்த்த மாத்திரம் எழுந்து நிற்போம். கரம் உயர்த்த மாத்திரம் எழுந்து நிற்போம். யாரும் மற்றவங்க யாரும் வேடிக்கையெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி கண்களும் எல்லார் கண்களையும் மூடுவோம். உட்கார்ந்து இருக்கிறவங்க, எழுந்து நிற்கிறோம், எல்லார் கண்களையும் மூடுவோமா? குண்டூசியே பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை ஒண்ணு கொண்டு போக முடியாது. அதை வைத்து தேவனுக்கு என்ன செய்யலாம், சபைக்கு நான் என்ன செய்யலாம், ஊழியத்துக்கு என்ன செய்யலாம், எப்படி ஆத்மாக்களை சம்பாதிக்கலாம்? இட்லி தான், பட் உடைக்கப்படுகிற அனுபவம் ஒருத்தருக்கு வர வேண்டும். கர்த்தருக்காக நற்கந்தமாய் வாசனை உள்ள ஒரு திரவியமாய் வாழத்தக்கதாக உடைக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. உடைக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்க முன்னாடி ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்காரு.
வயல் நிலங்க அறுவடைக்கு ஆயத்தமா இருக்குது, ஆட்களை அனுப்பும்படியா எஜமான்ட்ட நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு விண்ணப்பத்தை உங்க பக்கத்துல என் பக்கத்துல வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சால்வ் பண்ண போறீங்க? ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்திற்கு பதில் என் மூலமாக அந்த 5 அப்பம் 2 மீன் வச்சு இந்த வாலிபன் கொடுக்க மறுத்திருக்கலாம். ஆனாலும் அவன் கொடுத்த நிமித்தமா பல ஆயிரங்கள் போஷிக்கப்பட்டது. இன்றைக்கு அவருக்கு பேர் பேசப்படுறது. நம்முடைய பேரை யார் பேசப்படாமல் இருக்கலாம், ஆனா பிதா உங்களை என்னை கனப்படுத்த ஒரு போதுமான தேவனா இருக்கிறார். மறுபடியும் நான் சேலஞ்ச் பண்றேன். அந்த தாய் அன்னைக்கு அந்த கஷ்டப்பட்டு வந்த பொழுது அந்த வாலிபனுக்கு கூட தனக்கு வச்சிருந்த 1 கிளாஸ் பாலை அந்த மனுஷன் கொடுத்த மித்தமா அதுக்கு படித்து பெரியலாகி அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த சம்பவத்தை மறந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் ஞாபகம் வைத்து என்னை ஜீவனை பாதுகாத்த ஒரு பால் கொடுத்து பாதுகாத்த அந்த தாய்க்காக அந்த ஜீவனை பாதுகாக்கத்தக்கதாக ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட சேவை செய்தார் அல்லவா? தேவனுக்கு நீங்க செய்த பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் மனுஷன் அல்ல. மறுபடியும் அந்த வசனத்தை நான் பாட போகிறேன். உண்மையா நீங்க பாடுங்க, உங்களுக்கா நீங்க பாட வேண்டாம். அன்று நான் தான் அந்த நபர் என்று சொல்லி நீ இருக்க தேவன் உங்களோட கரத்தை தொடுவா. தன்னுடைய கரத்தை கூட உங்களை தொட வல்லமை இருக்கிறார். இன்று முதல் தேவன் ரெட்டிப்பான தேவன் அபிஷேகத்தை கொடுத்து ஆத்துமக்களை கொடுத்து நம்மளை மேன்மைப்படுத்தும்படியாக அவருடைய இருதயத்தின் துடிப்பை அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு செயல்படும்படியாக செய்தியை கேட்கிற மனுஷன் அல்ல, செயல்படுகிற கிறிஸ்தவனாய் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுறது மறுபடியும் வேற வஸ்திரத்தை மாற்றுறது இல்லை. ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக நிரந்தரமான வாழ்க்கை வாழத்தக்கதாக உடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக அப்பேற்பட்ட மனுஷியாய் என்னை மாற்றுகிறதுக்காக நன்றி. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தன்னை சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டா. சொல்லுமா, சின்னம் சிறுவயதில் என்னை அபிஷேகம் ஆத்ம பாரம் அல்ல, இன்னைக்கு புதிய அர்ப்பணிப்பு, புதிய ஆத்ம பாரம் ஆண்டவரே. இன்னைக்கு தேவனுடைய கரம் மாத்திரமல்ல, விண்ணப்பத்தை நிறைவேற்றும்படியாக அபிஷேகம் உனக்கு அநேக தேவைகள் மத்தியிலும் அநேக தேவை சந்திக்கும்படியாக விண்ணப்பத்தை நிறைவேற்றும்படியாக எழுந்து நிற்கிற அல்லவா உன்னை கனப்படுத்த தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய தேவையை சந்திக்கும்படியாக உன்னை அழைக்கிறார். அங்கங்கே ஒவ்வொரு மீதும் ஊட்டப்படுவதாக உழந்து போன வல்லமை உன் ஆவிக்கிற வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். ஜெப ஆவியை உயிர்ப்பிக்கிறார். பெற்றுக்கோ வாலிப தம்பி, வாலிப தம்பி, இயேசு கிறிஸ்துவின் தேவன்
இயேசு கிறிஸ்துவின் தேவை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரெண்டு கரம் உயர்த்தி, இயேசுவே, எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்முடைய இருதயத்தின் ஆதங்கமாகிய அந்த விண்ணப்பத்திற்கு நானே மறு உத்தரவு கொடுப்பேன். நானே மறு உத்தரவு கொடுப்பேன். என்னை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்னை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்னை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி சொல்ற மாத்திரம் உங்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எஸ் 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 மை ஜீசஸ். உரா ஷாக்கா ரிகா பாபா பாபா. அவர் தேவையை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா உங்க தேவையில்லாவிட்டு ஆட்டோமேட்டிக்கா சந்திக்க வல்லவர். ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. அழுக்கு வஸ்திரத்தை போடுறது திரும்ப சபைக்கு வரும்போது கழட்டி வச்சுட்டு நல்ல வஸ்திரம், சபை விட்டு போகும்போது மறுபடியும் அழுக்கு வஸ்திரம் இல்ல, ஒரு நிலைவரமான ஒரு ஆவியான தான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. எல்லாரும் உம்முடைய வஸ்திரத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய வஸ்திரத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பரிசுத்தத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினாலே. ஃபயர் உஷபபா 9 வரங்களை இரட்டிப்பாய் கிரியை செய்யத்தக்கதாக கர்த்தர் செய்வார். உரபந்த பெருசா ஜெப கூட்டத்திலே ஜெப அறையில வந்து ஜெபித்து பார். வியாதிஸ்தர்களை ஜெபித்து பார். போன்ல நீ ஜெபித்து பார். அநேக ஆயிரங்கள் இயேசு கிறிஸ்து பக்கமா உண்மையாய் வரும். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பின் சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதோட இன்னைக்கோட மறந்துட்டு இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. என்ன பணிவிடை இருக்கோ செய்யுங்க. ஹல்லேலூயா. 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 அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கிட்ட நேரத்தை நீங்க ஒதுக்க ஆரம்பிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். நீங்க இயேசுவுக்கு தேவை. நீங்க இன்னும் நாளை தள்ளி போடாதீங்க. அவருடைய வருகை சமீபம். இன்னைக்கு கர்த்தர் 2 தாசர்களை கொண்டு வந்து அதில் சாட்சியின் மூலமாகவும் உங்களோடு பேசியிருக்கிறாரு. செய்தியின் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நம்முடைய சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்க எழும்புனீங்கன்னா இந்த இடம் பத்தாது. ஹல்லேலூயா. நீங்க எழும்புனீங்கன்னா இந்த இடம் பத்தாது. ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்காக எழும்பும் போது நீங்க ஒவ்வொருவரும் வைராக்கியமா எழும்புனீங்கன்னா இந்த இடமே பத்தாது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏதாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்ய. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையில சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் கார்டு இருக்கு, கொண்டு போய் யாருக்கா கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அடித்திருக்கிறோம் கார்டு, அது வாங்கி கொள்ளுங்க. கொண்டு போய் கொடுங்க யாருக்காது. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்ய செய்ய புறப்பட்டு போக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஹாஸ்பிடல் இருக்கு, 4 to 6 விசிட்டிங் ஹவர்ஸ். இந்த கார்டுகளை எடுத்துக்கொண்டு போங்க. ஹல்லேலூயா. பெட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் கொடுங்க. ஹல்லேலூயா. 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 பஸ் ஸ்டாண்ட்ல போய் நில்லுங்க. ஹல்லேலூயா. வெட்கப்படாதீங்க. கொண்டு போய் இந்த கார்டை கொடுங்க. கிழிச்சு தூக்கி போடுவான். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் நில்லு தைரியமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை குறித்து எவ்வளவு கேவலமா பேசினாலும் கவலைப்படாத. பரலோகம் உன்னை கனப்படுத்தும். You are working for the kingdom of God. Hallelujah. Hallelujah. துணிச்சலாக எழும்பி வா தேவ பிள்ளையே. Hallelujah. உனக்கான உபகரணங்கள் எல்லாம் இருக்கு சபையில. Hallelujah. என்ன செய்யறதுன்னு கேட்டிட்டு நாளை வீணடிக்காதே. Hallelujah. You have something to do. Hallelujah. கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். அப்பா அப்பா thank you Lord. இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யுங்க ராஜா. நம்முடைய தாசர்களை கொண்டு தான் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. 2 தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்ப்பா. ஆன்மீக ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து பயன்படுத்துனீங்களே, தொடர்ந்து கர்த்தர் அவர்களை ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாட்சி சொன்னேன்.
நம்முடைய தாசன் சாமுவேல் சங்கருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஊழியத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒரு அசைவை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, சகோதரர் ஆண்டவரே, சாம் ஞானசேகரனுக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தம்முடைய தாசனை தேசத்தில் ஒரு அக்கினியாய் பயன்படுத்துங்க ஐயா. அன்பு மனைவிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாயிருப்பதாக. ஹalleluya. எல்லா வியாதியின் படுக்கை மாறட்டும். ஹalleluya. அவங்க அடுத்த வாரம் ஆண்டவரே மலேசியா சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி அவர்கள் எழுந்து தன் பணிகளை செய்து குடும்பத்தை காரியங்களை செய்ய கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் உயிர்ப்பிக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. Thank you Lord. சத்துருவின் எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே கைகிறபடியால் உமக்கு நன்றி. Glory to God. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நேராக